ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட். இந்த ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட்டோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ நார்மலாக ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிற இடத்துல பார்த்தோம்னா இந்த ஃபயர் இன்ஜின்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அந்த ஆக்சிடென்ட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி சம் ஆக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு சம் கைண்ட் ஆஃப் ஹியூமன் லாஸஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் இப்போ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் நம்ம ரோபோட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹியூமன் லாஸஸ் அப்படிங்கிறது நம்மளால் கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட் அப்படிங்கிறது. இந்த ரோபோட் என்ன பண்ணணும்னா எந்த இடத்துல ஃபயர் இருக்குங்கிறத டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம அந்த ஃபயர் எல்லாத்தையுமே அணைச்சி கொடுக்குறது அந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட். ஸோ இதோட கான்செப்ட் இது தான். இப்போ இந்த ரோபோட் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு மெயினான ஃபோன் செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ப்ளூடூத் ஆப் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அந்த ஆப் வந்து உங்களுக்கு நான் வந்து லிங்க்காக அனுப்பிச்சி விட்ருவோம். நீங்கள் அந்த லிங்க்குள்ளே போயிட்டு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து வியூ எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஆப்பு. இப்போ இந்த ஆப்பில் வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு நியூ ப்ராஜெக்டோட ஷீட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து ப்ராஜெக்ட் நேம் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் நான் எம்டியாக ஜஸ்ட் ஏதாவது கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த டைரக்ஷன் ஆரோஸ் வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ரோபோட் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைரக்ஷன் ஆரோஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ கான்ஃபிகர் பண்ண போகிறேன். பட்டன் அப்புன்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்வர்ட் அப்படின்ற கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ எந்த கமாண்டுக்கு ஒர்க் ஆகும்னா ஸ்மால் எஃப். அதே மாதிரி ஒரு பட்டனுக்கும் ஒரு கமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ரைட்டுக்கு வந்து ஸ்மால் ஆர், டவுனுன்னு இருக்கிறது வந்து நான் பேக்வேர்டுன்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்மால் பி, லெஃப்ட்டுக்கு வந்து ஸ்மால் எல், சென்டர் பட்டனுக்கு வந்து ஸ்டாப். ஸோ கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டிவைஸ் அப்படிங்கிறது ஷோ ஆகும். நம்மளோட டிவைஸ் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட் அப்படிங்கிறது தான். இது டிவைஸ் ஷோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கிட்டில் இருக்கிற இந்த ஸ்விட்சை வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். ஆன் பண்ண பிறகு உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபோனில் வந்து இந்த டிவைஸ் அப்படிங்கிறது ஷோ ஆகும். இஃப் இன்கேஸ் ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ளூடூத்குள்ளே போயிட்டு ப்ளூடூத்தோட செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா பேர் நியூ டிவைஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு இந்த ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட் அப்படிங்கிறது ஷோ ஆகும். ஓகேங்களா, இந்த ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட்டுங்கிறது ஷோ ஆகும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி பேர் பண்ணிக்கிறதுனால எனக்கு அந்த பேரிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது காமிக்கலை. இப்போ நான் அதை டெலீட் பண்ணி காமிக்கிறேன். பேர் நியூ டிவைஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைஸோட நேம் காமிக்கும் ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட். இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் தெரியும். இப்போ இது வந்து பேர் ஆயிடுச்சு. பேர் ஆன பிறகு நம்ம திரும்ப அந்த ஆப்குள்ளே போயிட்டு ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் சிம்பிள் அப்படிங்கிற ஷோ ஆகும். ஷோ ஆச்சு அப்படின்னா இப்போ இந்த ரோபோட்டு அண்ட் உங்கள் ஃபோன் அப்படிங்கிறது கண்ட்ரோலில் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுன்றது அர்த்தம். இப்போ நான் அந்த ஃபார்வர்ட் கீ அப்படிங்கிறது நான் ப்ரெஸ் பண்ணேன்னா என்னோடய ரோபோட் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். லெஃப்ட்டுன்னு கொடுத்தனா லெஃப்ட்டில் மூவ் ஆகும். ரைட்டுன்னு கொடுத்தனா ரைட்டில் மூவ் ஆகும். ஸ்டாப் பண்ணேன்னா ஸ்டாப் ஆகும். பேக்வேர்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேக்வேர்டில் மூவ் ஆகும். ஓகே, இதுதான் இந்த கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த காம்பனன்ட் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த ரோபோட்டுக்கு நம்ம ஒரு பேட்டரி சோர்ஸ் தான் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பேட்டரி வந்து லெட் ஆசிட் பேட்டரின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பேட்டரிக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஸ்விட்ச்சு. இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணாதான் நம்ம கிட்ட வந்து ரெடியாக இருக்கும் ஒரு வேலை செய்கிறதுக்கு. அண்ட் இந்த போர்டு என்னென்னு பார்த்தோம்னா பவர் சப்ளை போர்டு. இந்த போர்டு எதுக்காக யூஸ் பண்ணிக்கோம்னா இந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய சப்ளையை மற்ற எல்லா காம்பனன்ட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறதுக்காக அந்த பவர் சப்ளை போர்டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். இது பேர் வந்து மோட்டர் டிரைவர். நம்ம இந்த ரோபோ மூவ் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஒரு 2 மோட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரோபோட்டோட மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு பார்த்தோம்னா இந்த சைடு அண்ட் அந்த சைடு இருக்கிற ஒரு 2 மோட்டர் தான். அந்த மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா இந்த மோட்டர் டிரைவர் அப்படின்றது சொல்லுவாங்க. இது பேர் மோட்டர் டிரைவர். 2 மோட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதான யூனிட். இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். இது வந்து டெக்னிக்கலாக அதோட நேம் வந்து ESP32. இதில் உங்களுக்கு எழுதியிருக்கிறது தெரியும். இப்போ இந்த ESP32 எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஃபயர் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தண்ணி வந்து சப்ளை பண்ணி அந்த ஃபயரை வந்து அணைக்கிறது தானே கான்செப்ட்டு. இப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்ட தான் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ எப்படி நம்மளோட சிஸ்டமில் கம்ப்யூட்டருக்கு வந்து CPU அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸிங் யூனிட்டாக இருக்கோ அதே மாதிரி இந்த கிட்டுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான யூனிட் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ப்ராசஸர் தான். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து இதோட நேம் வந்து ரிலேங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி.
ஓகேங்களா. ஸ்விட்ச் எதுக்காக யூஸ் பண்ணிக்கோம்னா, இப்போ இதுக்குள்ளே ஒரு மோட்டர் இருக்குது, வாட்டர் பம்ப்பு. ஸோ இந்த பம்ப் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த ஸ்விட்ச் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேனுவலாக ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்சுங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்விட்ச் போர்டு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து மேனுவல் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச். இது வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச், ரிலேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து பஸர், இதோட நேம் வந்து பஸர், சவுண்ட் அலர்ட்டிங்காக. இப்போ நான் ப்ராஜெக்டோட டெமோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மேட்ச் பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ இங்கே கீழே இந்த சென்சார் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இதுதான் வந்து ஃபயர் சென்சார். ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபயர் சென்சார். இந்த ஃபயர் சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபயர் டிடெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த பைப் லைன்லேருந்து தண்ணி சப்ளை பண்ணி அந்த ஃபயர் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் தீப்பெட்டி பற்ற வச்சுட்டு இப்போ நான் இது கிட்டே கொண்டு போனேன் அப்படின்னா, ஓகேவா. இந்த மாதிரி தான் நீங்கள் டெமோ காமிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு பேப்பரில் நீங்கள் பற்ற வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தீயை வந்து மோட்டர்லேருந்து தண்ணி வந்து ஆஃப் பண்ணி கொடுக்கும். நம்ம காமிக்கலாம்.